நாம் கதை கேட்போம். ஒரு ராஜா அன்றாடம் அன்னதானம் பண்ணியிருக்கார். ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்ருக்காங்க. அப்படி இருக்கையில் வானத்தில் ஒரு கழுகு பறந்துருக்கு. அந்த கழுகுக்கு பயங்கர பசி. கீழே ஒரு பாம்பு ஊறுறதை பார்த்து அந்த பாம்பை எடுத்துகிட்டு கழுகு பறக்கும்போது கழுகினுடைய கால் பிடி அழுத்தம் தாங்காமல் அந்த பாம்பு விஷத்தை கக்கிடுது. அது இந்த அன்னதான கூடத்தில் இருந்த சாம்பாரில் பட்டுது. அது தெரியாமல் சாப்பாடு போட்டுடுறாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. அப்படி ராஜா பதைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிடுறார். மேலே வானுலகத்தில் சித்திரகுப்தன் யமதர்மன்ட்ட கேட்குறார், இந்த பாவத்தை நான் யார் தலையில் எழுதுறது அப்படின்னு கேட்குறார். உடனே அவதான் யமதர்மன் சொல்கிறார், அன்னதானம் ராஜா நல்ல நோக்கத்தில் போட்டார். கழுகுக்கு இறை பாம்பு, பாம்பினுடைய தன்மை விஷத்தை கக்கிறது. அதனால் பொறுமையாயிருன்னார். இப்படி நல்ல தீர்ப்பெல்லாம் கொடுக்குறதுனால தான் அவருக்கு யம தர்மன்னு பேர். தர்மப்படி செய்வார். ஒரு வருஷம் முடியுது, அன்னதானம் செய்யணுன்னு அவருக்கு கொடுத்த கை நிற்காது இல்லையா, திரும்ப ஆரம்பிக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழிப்போக்கர்கள் ஒரு 10 பேர் வர்றாங்க. இந்த ஊரில் ராஜா அன்னதானம் பண்ணுறாராமே, அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. நுழையிற இடத்துல இருக்க குடிசையில் ஒரு கிழவி காலை நீட்டிட்டு உட்காந்து அது சொல்லுது, அது இந்த அடுத்த தெருவில் தான்ப்பா இருக்குது, அங்கேயா போய் சாப்பிட போகிறீங்க? போன வருஷம்தான் அங்கே ஒரு 1000 பேர் விஷம் சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. அப்போ உடனே யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டு இந்த பாவத்தை இந்த கிழவி தலையில் எழுதுன்னு சொல்கிறார். இதுக்கு கருத்து என்னென்னா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அப்படின்னு ஒரு குறள். நம்ம நல்லது செய்யலைனாலும் அந்த கெட்டது செய்யக்கூடாது, கெட்டது நடந்ததை எடுத்து சொல்லி ஒரு நல்ல காரியத்தை கெடுக்கக்கூடாதுங்கிறது இந்த கதையினுடைய கருத்து. கதை நல்லா இருந்துச்சா?